வணக்க மக்களை, சட்டமன்றம் கைப்பற்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். கோவையில் அதிர்ச்சியா அண்ணாமலை வானதி மோதலில் அந்த ஒரு மணி நேரத்தில் நடந்தது என்ன, வெளியே வராத திருப்பம் என்ன, வாங்க வெளியே முழுமாக்கலாம். அதாவது கோவை வடக்கு தேர்தல் சூடுபிடிக்கும் நிலையில்தான் அண்ணாமலை மற்றும் வானதி சீனிவாசன் மோதல் என்பது தற்போது வெளிப்படையாகவே மாறியிருக்கிறதா. கோயம்புத்தூரை பொறுத்தவரை வடக்கு தொகுதி வேட்பாளர் அறிவிப்பிற்கு பிறகு அண்ணாமலை மற்றும் வானதி சீனிவாசன் ஆதரவுடையே நிலை வரும் இந்த பனிப்போர் என்பது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட மோதலாக உருவெடுத்திருக்கிறதா. அதாவது நேற்றைய தினம் கோவையில் வேட்பாளர் பிரச்சாரத்தின் போது திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலே கோவை தொகுதியில் என்ன நடந்தது என்று பார்க்கலாம். அதாவது கோவை வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்பார் என வானதி சீனிவாசன் கடந்த வாரம் உறுதியளித்த நிலையில்தான் அன்றைய தினமோ கோவையிலே இருந்து அண்ணாமலை அக்கூட்டத்தை புறக்கணித்து அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து கட்சிகளிலுமே திரண்டிருந்த அந்த நிகழ்வில் அண்ணாமலையின் வருகை ஆவலுடன் எதிர்பார்த்த ஏமாற்றம் மட்டுமே அடைந்திருந்தது. அதாவது தற்போது வானதி சீனிவாசனுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்களாம். அதாவது இந்த நிலையில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலத்தை காட்டும் வகையில்தான் நேற்று முன்தினம் ஒன்றிய அமைச்சர் அதாவது பியூஷ் கோயல் கோவைக்கு வருகை தந்து வானதி சீனிவாசனுக்காகவே தனது ஆதரவாக வீதி வீதியாக பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அப்போது அமைச்சரின் வருகையால் உற்சாகமடைந்த கட்சி நிர்வாகிகள் பெரும் திரளாக தொண்டர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து நேற்று காலையில் கூட வானதி சீனிவாசன் தனது ஆதரவாளர்களுடன் தீவிர நடைபெறும் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அப்போது கூட அவருக்கு திடீரென கடுமையான கால்வலி மற்றும் கடுக்காலில் வீக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறதாம். வலியால் அவதிப்பட்டு வந்த அவர் உடனடியாக அவிநாசி சாலையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் பரிசோதனைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை பரிசோதித்த மருத்துவர் கூட தொடர் நடவடிக்கையின் காரணமாகவே இந்த தசைப்பிடிப்பு மற்றும் வீக்கம் ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் சில நாட்கள் முழுமையான ஓய்வு கண்டு அவசியம், அதுவரை பிரச்சாரங்களை நீங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறாராம். இது குறித்து விளக்கமளித்த அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கடந்த 2 நாட்களாக ஓய்வின்றி தொடர்ந்து நடந்தே பிரச்சாரம் செய்தால் ஏற்பட்ட உடல்நலை குறைவுதான் இதற்கு காரணம். மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. நாளை ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஓய்வெடுத்தாலே அவர் பழைய நிலைக்கு திரும்பி விடுவார் என்றும் டிஸ்சார்ஜ் ஆனவுடன் மீண்டும் இரட்டிப்பு வேகத்தில் தங்களுடைய களப்பணிகளை தொடங்குவார் என்று பாஜக தலைமை அறிவித்திருக்கிறதா. இருந்தாலும் கூட இந்த மருத்துவமனை அனுமதித்த பின்னர் ஒரு தற்போது சர்ச்சையான அரசியல் தொடர்பு இருப்பதாக கோவை அரசியல் நோக்கர்களெல்லாம் தெரிவிக்கிறார்கள். அதாவது சரியாக நேற்றைய தினம் அண்ணாமலை வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாக கோவை வடக்கு தொகுதியில் பிரச்சாரம் செய்திருப்பதா என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதா. ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை விரும்பியதாகவும், ஆனால் வானதி சீனிவாசனுக்காக மீண்டும் வாய்க்கு வழங்கப்பட்டால் 2 தரப்புக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு நிலைவருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இந்த நிலையில்தான் அதாவது கோவை தொகுதி இந்த முறை கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாஜக வெற்றி பெறுவா என்ற மனநிலையில் தான் பார்க்கப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.